சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இணைந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தகை, ஆழமான இலக்கியம் மற்றும் நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ளவினை புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே வணக்கம். தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு என் அன்பின் வணக்கம். சிறப்பியா நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம், அது நல்ல பட்டிமன்றம் ஒண்ணு வச்சு அதுக்கு நல்ல தலைப்பு கொடுத்து நாடறிந்த நல்ல நடுவர் உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன தலைப்பு? சொன்னேன், மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சார், கல்யாணம் பண்ண பிறகு ஒரு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்திருந்தா நான் ஏன் சார் 250 கிலோமீட்டர் தாண்டி இங்க வர்றேன்? அப்படி கேளு. இப்ப நான் என்ன பட்டிமன்றம் பேசி நாடு வல்லசாக போதும் இல்ல, நான் பட்டிமன்றம் பேசி நாளை காலை பெட்ரோல் விலை குறைய போதும் இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த மைக்கு வாங்கியிருக்கேன் சார், வேணும்னா வச்சுக்கிறேன், வேண்டாட்டி வித்து போறோம். இந்த டேபிள் வாங்கியிருக்கோங்க, வேணும்னா வச்சுக்கிறேன், வேண்டாட்டி வித்து போறோம். இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம், வேணும்னா வச்சுக்கிறோம், வேண்டாட்டி மாத்திறாங்க. ஆனா வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்டாட்டி கழுத்துல 3 முடிச்சா போட்டுவிட்டு ஒரே பொண்டாட்டி கூட எத்தனை வருஷத்தை குடும்பம்? சம்பி, சரியான கேள்வி. கல்யாணத்துல எத்தனை முடிச்சு போட்டிய? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாடுறா. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டே விட்டோம்டா. சரி, எவ்வளோ போட்டு முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம்டா. எவ்வளவு கஷ்டம். எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. எங்க ஊர் பக்கத்துல நாத்துனா முடிச்சுன்னு போடுவாங்க, நான் அங்கேயா முடிச்சு. சரி, எனக்கெல்லாம் மொத்தம் 4 அக்கா, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுங்க. போய் நைட்டு தடவி பாக்குறேன், 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு வித்ததாண்டா வேலை. முடிச்ச வைக்கணும் கூப்பிடுறாங்க, வேலையை பாருமா. ஒண்ணு சொல்றேங்க, நம்ம வீட்டுல ஆடு வளர்க்கிறமே, ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? ஆட்டுக்கு சுகர் இல்ல. பிபி இருக்கா? இல்ல. பிரஷர் இருக்கா? இல்ல. ஒண்ணு வேண்டாம், நம்ம வீட்டுல மாடு வளர்க்கிற மாடு, அந்த மாட்டுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவாது இருக்கா? இல்ல. ஒண்ணு வேணாம் சார், நம்ம வீட்டுல இருக்கிற நாய், அந்த நாய்க்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கா? இல்ல. இல்ல. ஆனா மனுஷன் நமக்கு மட்டும் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு, எல்லா வியாதி இருக்கே. ஏன்? ஏன்னா அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்ல. இல்ல, நமக்கு பொண்டாட்டி இருக்கு. கரெக்ட். அதுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி இல்ல, அதனால இல்ல. ஏங்க அதை விடுங்க சார், நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பட்டிமன்ற நடுவர்ல சொந்த கார் வச்சிருக்க ஒரே நடுவர் நீங்க ஒரு ஆள் தான். பார்த்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கீங்களே, கார்ல போறப்போ ரோட்ல எங்கயாவது பைத்தியக்கார ஆடு பாத்திருக்கீங்களா? பைத்தியக்கார ஆடு பாத்திருக்கீங்களா? எங்க பைத்தியக்கார மாடு பாத்திருக்கீங்களா? இல்ல. எங்க பைத்தியக்கார நாய் பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா மனுஷன் மட்டும் ரோட்ல பைத்தியம் ஆகிறானே, ஏன்? அப்படி அழகினால அவனை பார்த்து நீ ஏன்டா பைத்தியமானு கேளுங்களேன். ஒண்ணு காதலிச்சு பைத்தியமா இருப்பான், இல்லாட்டி கல்யாணம் பண்ணிதான் பைத்தியமா இருப்பான். உண்மை. இந்த பொன்னாடி வந்த பிறகு வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படி அலைவான் தெரியுமா? ஆசை வச்ச ஆம்பள்ளன்னா ஆண்டியா அலைகிறேன், அள்ளும் பகல் ஒண்ணு எண்ணி தெருவுல திரிகிறேன். நேற்று வர நடந்ததெல்லாம் தெய்வம் செஞ்ச சோதனை, நீ மட்டும் மனசு வச்சா இந்த வீடு வேதனை. நான் மட்டும் இல்லைன்னா சன்யாசம் போயிருப்பா, காசி முதல் ராமேஸ்வர காவி கட்டி அலைஞ்சிருப்பா. மங்களத்தை பெத்தவனே உன் மனச மாத்திக்கேடா, மங்களத்தை பெத்தவனே உன் மனச மாத்திக்கேடா. என் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே, ஆமா தாய்க்குள்ளமே, அத கேட்டா தான் தங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. எங்க ஒரு பொண்ண நம்பி என் மனச தொடர்ந்து வச்சேன், சேர்ந்திருந்த சாதிசனோ அத்தனையும் மறந்து வந்தேன். என் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே, ஆமா தாய்க்குள்ளமே, ஆமா தாய்க்குள்ளமே. நடுவுகளே, ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னு பேச 2 லேடிஸ் கிளம்பி வரலாமா சார்? அப்படி கேள்வி. நடுவுல பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்க, அது படித்த மக்கள் இருக்காங்களே, இந்த மக்கள் சார்பா நான் கூட 2 கேள்வி கேட்கவா? கேளியா? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கவா, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கவா? உனக்கு தெரிஞ்ச கேள்வியை கேளு சார். நல்லா கேட்டுக்கங்க, அறிவு சார்ந்த மக்கள் சார்பா கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நிறைய பதில் சொல்லாட்டி எல்லா மக்களும் ஜோரா கைதறி சிரிப்பாங்க. கேட்கவா? என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், உன்னை மாதிரி ஒரு அடங்காத பையன், எங்க ராணிக்குமாரக்கா இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி ஒரு அழகான பொண்ணு. பொண்ணுன்னு வேணா சொல்லு, அழகான பொண்ணுன்னு சொல்லு. எங்க அக்கா அழகு தானங்க, ஒரு வாட்டி கைதறிங்க எங்க அக்காளுக்காண்டி.
எவ்வளவு அழகா இருக்காங்க. இவ்வளவு இருக்கா கண்ணு பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன மாதிரி அடங்காத பையன், எங்க அக்கா மாதிரி அழகான பொண்ணு. அடங்காத பயலுக்கும் அழகான பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? நீ வேட்டி கட்டியிருக்க, அந்த அம்மா சேலை கட்டியிருக்கு. ஏங்க இங்க உட்கார்ந்து இருக்க யாருக்குமே தெரியாதா நான் வேஷ்டி கட்டி இருக்கிறதும் எங்க அக்கா சேலை கட்டிக்கிறதும்? இத சொல்றதுக்கு நடுவர் ஒருத்தர் தெரியுமாங்க? எங்க அழகாத பயலுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ண ஊரே சுத்தும். கடைசியில சுத்தி விட்டு போயிரும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருப்பான். இதான் உண்மை சார். ஒண்ணு வேணாம் சார். ஒரு கிணறு கேணி. தம்பி, கிணறா கேணியா கரெக்டா சொல்லு. கேணி. கிணறுங்கிறது வேற, கேணிங்கிறது வேற. அது என்ன சார்? அது கிணறுல மேல கல்லு வச்சு கட்டியிருப்பாங்க. சரி. கேணியில தந்தரையா இருக்கும். சரி. கிணறா கேணியா? கேணி. சரி, கேணி. அந்த கேணிக்குள்ள 10 தவளை இருக்கு. சரி. எத்தனை தவளை இருக்கு? 10 தவளை. 10 தவளையில 5 தவளை செத்து போச்சு. மிச்சம் எத்தனை தவளை இருக்கும்? 5 தவளை இருக்கும். ஏங்க 10 தவளை உள்ளதானங்க இருக்கும். டேய், செத்த தவளைக்கு வக்காலத்து வாங்குற ஒரே ஆள் நீ தான். ஏங்க செத்தாலும் உள்ளதானங்க இருக்கும் சார். அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்களா கேக்குறேன் சார். இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் சார்? நானு ரவியும். அதை விட சிறந்த நண்பர்கள்? நானு இந்த பிகாரியும். சார் அதை விட சிறந்த நண்பர்கள்? நானு எங்க செல்வாமும். நடுவர்களே, நீங்க சொன்னல நண்பர்கள், ஆனா அந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொன்னா என்னுடைய ஒட்டுமொத்த தாய் தமிழ் உறவுகளும் ஜோரா கை தட்டுவாங்க. இந்த உலகத்திலே சிறந்த நண்பர் யார் தெரியுமா? யாரு? நம்ம 2 கண்ணும் தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள். எப்படி சொல்ற? ஏன்னு கேளுங்க. ஏன்னா எதை பார்த்தாலும் 2 கண்ணு ஒன்னாவே பார்க்கும். கரெக்ட். 3 நாள் 2 கண்ணு ஒன்னாவே மூடும். சரி. திறந்தாலும் 2 கண்ணு ஒன்னாவே திறக்கும். அழுதாலும் 2 கண்ணு ஒன்னாவே அழும். சிரிச்சாலும் 2 கண்ணு ஒன்னாவே சிரிக்கும். கரெக்ட். இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த 2 கண்ணும் எங்க ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை புள்ளைய பார்த்தா அந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு மட்டும் தான் டபக்குன்னு அடிக்கும். கரெக்ட். உண்மை. நேத்து நான் புல்லட்ல போய் சரி ஒரு கரைக்கிட்ட பைக்கை நிப்பாட்டினேன். அந்த நேரம் ஒரு லேடிஸ் வந்து ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு என்னைய பார்த்து அப்படி சிரிச்சாங்க. நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்கன்னா அங்கேயே நின்னேன். சரி. அந்த அம்மா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போயிட்டு வந்து மறுபடியும் ஸ்கூட்டி எடுக்கையில என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சாங்க. நான் அப்படின்னு, சார் உங்க ஒய்ஃபோட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதோட மண்ணவாரி தூத்திக்கிட்டு வந்து சேர்ந்தேன். இது நம்மளுக்கு தேவையா சார்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சார் இந்த கஷ்டமெல்லாம் வருது. ஒருவேளை கல்யாணம் பண்ணாம வந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா? வராது சார். ஒண்ணு வேணாங்க, அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்களே. நான் கல்யாணத்துக்கு பிறகு நீங்க சந்தோஷம் சொல்றீங்களே, நான் என்ன சொல்றேன், பொண்ணு பார்க்க போறோம். எத்தனை பேர் சார் போறோம்? ஒரு 7 பேர் போவோம். பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளை சாதா பார்க்க போறோம். எத்தனை பேர் போறோம்? ஒரு 9 பேர் போவோம். சாதா பொருத்தம் சரியா இருக்கு, அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம். எத்தனை பேர் போறோம்? ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு போவோம். நிச்சயம் பண்ணி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம். எத்தனை பேர் போறோம்? ஒரு 1000 பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு செய்வோம். ஆனா பொண்ணு எத்தனை பேரா வீட்டுக்குள்ள வர்றாங்க? ஒத்தாளா வர்றா. ஒரே ஒரு ஆளா வீட்டுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி 1 மாசம் 2 மாசத்துல அந்த பொண்ணு பக்கம் போனா பாருங்க, அவன் 7 பேரை குழி வெட்டி இந்த பக்கம் புதைச்சு, அந்த சாதா பக்கம் போனா பாருங்க அவங்க பைத்தியமா ரோட்ல அலைய விட்டு, அந்த நிச்சயமான போனாங்க அவனுக்கு தெருவோட அலைய விட்டு, அந்த அனுமான் பாருங்க சஞ்சி மலை பேக்குது. அது மாதிரி புருஷனை மட்டும் பேத்து தூக்கிட்டு போயிருங்களே, அவனை பெத்த ஆயாரையும் அப்பனையும் பால்ட்டா ஊத்தி கொள்றதா? அப்படி கேளியா? இந்த வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியும் சார்? அந்த உலகத்துல சார் இப்ப எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி எத்தனை 4 பேரு. அண்ணன் தம்பி 4 பேர். 4 பேரு பாத்தீங்கன்னா 4 பேர்ல எங்க பசங்க கல்யாணம் பண்ணோம். பார்த்தா எங்க குடும்பம் 2ஆ போச்சுங்க. எங்க அண்ணன் தான் குடும்பத்தை 2ஆ பிரிச்சாங்க. அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண சார் குடும்பம் 3ஆ போச்சு. அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணோம், குடும்பம் 4ஆ போச்சுங்க. நான் தான் கடைசி தம்பி. என்ன கல்யாணம் பண்ணோம், நாங்க 4 பேர் 4 பக்கம் போயிட்டோம். என்ன பெத்த எங்க ஆத்தாலும் அப்பனுக்கு நடுத்தறி போயிட்டாங்களே. இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷம் பேச 2 லேடிஸ் கிளம்பி வரலாமா? அப்படி கேளியா சார்? ஒண்ணு வேணாங்க, இந்த உலகத்தை அண்ணன் பிறந்தோம்ல, இன்னொரு வாட்டி பிறக்கா சார் போறோம் இல்ல. ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் தம்பியும் பேசுறேன்னா கூட என் பொண்டாடி தெரியாம நான் இப்படியே வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்டா டீ கடைக்கு அப்படியே போறேன். என் அண்ணன் பாத்தீங்கன்னா டீ கடைக்கு அப்படியே வர்றான். நானும் என் அண்ணனும் தம்பியும் கூட டீ கடையில தான் சார் பார்த்து ஒருத்தர் பேசிக்கிறோம். இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு பேசுற கிளம்பி வரலாம். கையை தட்டி விடுங்கண்ணே. எவ்வளவு கஷ்டம் சார். ஆனா தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் தம்பினா யார் தெரியுமா? தம்பினா யார் தெரியுமா? என் தம்பி யார் தெரியுமாங்க? நான் மலர்ந்த தொப்புள் கொடியில் மலர்ந்த இன்னொரு பூ என் தம்பி. என் உதிரத்தின் பங்காளி என் தம்பி. வேற்று ஒருவன் ஆனாலும் என் மாற்று ஒருவன் என் தம்பி.
நான் உண்ட மிச்சப்பாடின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன் என் தம்பி, என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் என் தம்பி. ஆனா எனக்கு கல்யாணம் ஆன பிறகு நானும் என் தம்பியும் கூட சேர்ந்து பேச முடியல. இந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷ வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? சரியான கேள்வி. ஆனா அண்ணன் தம்பி யாருங்கிறத கண்ணதாசன் சொன்னார் சார். அண்ணன் தம்பி யார் தெரியுமா? ராஜாக்கள் மாளிகையின் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நடுவுகளே, இப்படி ஒண்ணுக்குள் ஒண்ணு கண்ணுக்குள் கண்ணாக இருக்கிற அண்ணன் தம்பிகள் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிரமே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷம் பேச 2 லேடிஸ் கிளம்பி வரலாமா சார்? சார் உங்களை பார்த்து கேட்கறேங்க, அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்களே, இந்த மக்கள் சார்பா கேட்கிறேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA, M.Ed, M.Phil. சும்மா பொய் அள்ளி விடாது. இதுக்காக சர்டிபிகேட் கொண்டு வர முடியும்? ஏங்க யாராவது MA, M.Ed, M.Phil எல்லாம் படிச்சுட்டு பட்டிமன்ற நடுவரா வருவாங்களா? அப்படி படிச்சுட்டு நடுவரா வந்ததுனாலதான் பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் பட்டிமன்றத்தை நாசமாக்கிட்டாங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டிங்க. உண்மையிலேயே நம்ம ஊருக்கு 3 டிகிரி படித்த ஒரு நடுவர் வந்திருக்காரு, அவருக்காக ஜோரா கை தட்டுங்க. அப்படி தட்டுங்களேன். நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, இந்த அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்களே, இவங்க சார்பா நான் கூட ஒண்ணு கேட்கவா? ரொம்ப ஈஸியா கேட்கறீங்க. ஆங்கில எழுத்துக்கள் ABCD இருக்குல்ல, மொத்த எழுத்துக்கள் எத்தனை? நான் பால்வாடி வாத்தியாரடா. டிகிரி படிச்சீங்க. இங்கிலீஷ் மொத்தம் எத்தனை எழுத்துன்னு தெரியாதா? 26 எழுத்து. ஆகா ஆகா, நம்ம நடுவருக்கு 26 எழுத்து தெரியுது. ஏன்னா நிறைய நடுவர் தெரிய மாட்டேங்குது. அந்த 26 எழுத்துல தெரியாத நடுவர் நீ போயிருக்க. அந்த 26 எழுத்துல ஆங்கில உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, வவல்ஸ், அது எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம். ஷார்ட் வவல்ஸா லாங் வவல்ஸ்? ஷார்ட் வவல்ஸ் சொல்லுங்களேன். 5. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். A E I O U. ஆகா ஆகா, ஜோரா கை தட்டுங்க சார், ப்ளீஸ் சார். பாருங்க, நம்ம நடுவருக்கு ஆங்கில எழுத்துக்கள் 26 தெரியுது. அதுல ஷார்ட் வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் 5 எழுத்து தெரியுது. 5 எழுத்துனா A E I O U. இந்த 5 எழுத்து உயிரெழுத்துங்க. இந்த 5 உயிரெழுத்துல தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்டாட்டிங்க பேருமே முடியும். அப்படியா? ஆமா. கௌதமி, கௌதமி ஐயில முடியுதா? ராணி ஐயில முடியுதா? புவனேஸ்வரி ஐயில முடியுதா? நித்யா ஏயில முடியுதா? உஷா, உஷா ஏயில முடியுதா? நிஷா எதுலடா முடியுது? ஏயில முடியுதா? ஏயில கனிஷ்கா ஏயில முடியுதா? நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க யாரு வேணா பாருங்க, எல்லாரு மனைவி பேருமே இந்த 5 உயிரெழுத்துல மட்டும்தான் முடியும். ஏன் எல்லா மனைவி பேருமே இந்த 5 உயிரெழுத்துல முடியுது? நம்ம உயிரை எடுக்கத்தான் முடியுது. கரெக்டா, உண்மைதான்டா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்க. செங்கமலம் எதுல முடியுது? இங்க செங்கமலமே முடிஞ்சு போச்சு, அதுக்கு எதுல முடிஞ்சாங்க? கரெக்ட், செங்கமலம் முடிஞ்ச இதுல முடிஞ்சானே தெரியுங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டத்தை சொல்லுவான் சார். ஆசை மட்டும் இல்லாத அந்த வழி போகாத ஆள் இங்க யாரு? புத்தனும் போன பாதனா பொம்பள என்னும் போதனா அந்த வேகம் வந்துருமா? அதை எப்போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா? நடுவே நல்லா தெரிஞ்சுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்றதாங்க வாழ்க்கை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒண்ணு வேணாம் சார். இந்த கோயில் திருவிழா இப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ணாம வச்சுங்களேன், ஐயர் வந்து மைக் வரணும், நம்ம வரல கிளம்பி வந்துடலாம். ஆனா கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பொண்டாட்டிய கேட்காம வந்தா கோயிலுக்கு வரலாம், திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. இது ஆம்பளைக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ண பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிளம்பி கோயிலுக்கு வரலாம். ஒருவேளை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா புருஷனை கேட்காம அந்த கோயிலுக்கு வர முடியுமா? முடியாது. ஒருவேளை புருஷன் சேர்ந்து வரனா கூட தான் பெத்த புள்ளைய விட்டு வர முடியுமா? முடியாது. தெரிஞ்சுக்கங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதே பசங்க வரான்னு வச்சுங்களேன், இங்க வந்தாச்சுன்னு வச்சுங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி பாப்பான், நம்மளால வந்துருச்சா, நம்மளால வந்துருச்சா, நம்மளால வந்துருச்சான்னு ஜாலியா பாப்பான். ஆனா கல்யாணம் பண்ணி தான் பார்க்க முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்கணும்னா கூட நம்ம பொண்டாட்டி வந்துருச்சா அப்படின்னு பார்த்துதான் அடுத்தால பார்க்க முடியும். அப்படி நினைக்காதீங்க. உண்மையிலே எத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என் மனைவியை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஒரு தடவை கைத்தட்டல். 1000 பெண்கள் இருந்தாலும் என் மனைவியை மட்டும்தான். என்ன நடுவர்? சத்தியமா, சாமி மேல சத்தியமா, சத்தியமா. ஏன் அவ பாக்குறாளான்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் என் வேலையை பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த கஷ்டமா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வருங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் வருவாங்க, அப்படியே சுத்தி பார்ப்பான். நம்மால் வந்துருச்சா எப்படி பாத்துருமா?
வந்தியோ வள்ளையோ தெரியல அம்மன் கோயிலு வாசலிலே ஓம் வரவ பார்த்து காத்து கிடக்கேன் கோயிலு வாசலிலே வந்திய வள்ளைய தெரியல அம்மன் கோயிலு வாசலிலே ஓம் வரவ பார்த்து காத்து கிடக்கே உங்களை ஆசையிலே கோயில் திருவிழா நம்ம தேரு திருவிழா எப்ப வரும் முன்னு தூக்கமே இல்லையேடி உன் தோழிக ஊரா வந்து தெரிஞ்சாலும் நீ மட்டுமல்லையேடி வந்தியோ வள்ளையோ தெரியல அம்மன் கோயில் வாசலிலே ஓம் வரவ பார்த்து காத்து கிடக்கே உங்களை ஆசையிலே நடுவர்களே இப்படி நினைச்ச ஆசைப்பட்ட வாழ்க்கைய கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சார் வாழ முடியும் கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன சார் வாழ முடியும் தெரிஞ்சுக்கங்க பொண்டாட்டி வந்த பிறகு எப்ப பார்த்தாலும் பேராசை சார் ஆம்பளைங்களுக்கு ஆசை இருக்கும் உண்மையிலேங்க ஆண்களுக்கு ஆசை தான் இருக்கும் ஆனா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பேராசை இருக்கும் அம்மா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நாங்க தலைப்புல பேசுறோமே தவிர இங்க இருக்க எந்த பெண்களை பத்தி பேசவில்லை இது சத்தியம் 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 நாங்க கொடுக்கப்பட்ட தலைப்புல பேசுறோம் உண்மையை சார் போன வாரம் பார்த்தீங்கன்னா போன மாசம்ங்க நல்லா கேளுங்க என் தங்கச்சி வீட்டுல கோயில் திருவிழா யாரு வீட்டுல திருவிழா உன் தங்கச்சி வீட்டுல என் தங்கச்சி வீட்டுல திருவிழா என் தங்கச்சி கோயில் திருவிழா சொல்லிருந்துச்சுங்க என்னால போக முடியல என் பொண்டாட்டி போனா போய் ஒரு வாரம் இருந்து கறி முட்டை மீன் எல்லாம் ஆக்கி வச்சு தின்னு விட்டு டிஃபன் பாக்ஸ்ல கொண்டாந்து வீட்டுல பிரிட்ஜ்ல வச்சு சூடு காட்டி 4 நாள் தின்னான் நியாயப்படி தின்னால போன மாசம் பார்த்தீங்கன்னா அவ தங்கச்சி வீட்டுல திருவிழா என் பொண்டாட்டி கீழே விழுந்தாக்கள் காலு சுளுக்கி கிச்சு நடக்க முடியாம கிடக்குறா நியாயப்படி என்ன சார் சொல்லணும் இங்க பாருங்க போன மாசம் உங்க தங்கச்சியில திருவிழா உங்களால வர முடியல நான் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன் இந்த வாரம் ஏன் தங்கச்சி வீட்டுல திருவிழா எனக்கு வேற கால் சுளுக்கிக்குச்சு என்னால போக முடியாது சகல வேற வெளிநாட்டுல இருக்கிறாரு நீங்க போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க உன் லட்சணம் தெரிஞ்சுதான்டா அந்த அம்மா அனுப்பல தெரியும்டா நியாயப்படி சொல்லணுமா சொல்ல வேணாமாங்க அப்புறம் என்னங்க சந்தோஷம் மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட பெரிய கொடுமை சார் எதிர்த்த வீட்டுல எது வாங்கலாம் அணு வாங்கணும் கரெக்ட் ஏங்க எழுத்தோட மிக்சி வாங்கிட்டாங்க நம்ம வீட்டுக்கு மிக்சி வாங்குங்கன்னு சொல்றேன் ஏங்க எழுத்தோடுக்கான கிரைண்டர் வாங்கிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வாங்குங்கன்னு சொல்றேன் ஏங்க எழுத்தோடுல பாத்தீங்கன்னா ஏசி வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்குன்னு சொல்ற பொண்டாட்டி ஏங்க எழுத்தோடுக்கான 2 கல்யாணம் பண்ணிட்டான் நீங்களும் ஒண்ணு பண்ணுங்க யோசனை வராம ஒரு மாதிரியாவே இருக்கடா உண்மை சார் பொண்டாட்டி போட்டி போடுறான் ஏத்த விட்டு என் பொண்டாட்டி அது மாதிரி தான் ஏத்து வீட்டுக்காரி ஸ்கூட்டி வாங்கினா நீனு வாங்கு அவ மிக்சி வாங்கினா நீனு வாங்கு அவ கார் வாங்கினா நீனு வாங்கு போன வாரம் ஏத்து விட்டு கைக்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிக்காங்க இவ்வளவு பண்ண சொல்றாயா ஏன்டின்னு கேட்கிறேன் அவளை எல்லாரும் பழம் வாங்கிட்டு பார்க்க வர்றாளுங்க எனக்கும் பண்ணி விடு எல்லாரும் பார்க்க வரட்டும் நல்ல கஷ்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வேலை ஏத்து வீட்டுக்காரனுக்கு அவன் புருஷனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம விட்டாங்க சரி சார் இல்ல என்ன கொண்டு பண்ணி விட்டு வந்துருதான் வந்துருப்பாடு சார் இவ்வளவு கஷ்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துங்க சார் இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்களே இந்த பெண்கள் சர்வாங்க ஒண்ணு கேட்கிறேன் இப்ப தமிழக அரசு மட்டும் இல்லங்க இந்த உலகத்துல எல்லா வேலையுமே பெண்கள் பாக்குறாங்க இப்ப பட்டிமன்ற நடுவரா இருக்கிறாங்க பட்டிமன்ற பேச்சாளா இருக்கிறாங்க காரு ஓட்டுறாங்க பிளைட் ஓட்டுறாங்க கப்பல் ஓட்டுறாங்க விமானத்தை ஓட்டுறாங்க எல்லா வேலையும் பெண்கள் பாக்குறாங்கல்ல ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்களை வந்து பார்க்கவே இல்லை அதுக்கு அரசாங்கமும் அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கல அது என்ன வேலை மட்டும் இந்த அறிவு சார்ந்த மக்கள் முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையிலே பெண்கள் வேலை பார்க்காத கவர்மெண்ட் ஜாப் என்ன சொல்லுங்க பாங்க என்ன சொல்லுங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் பெண்கள் வேலை பார்க்கல அரசு துறையில ஒரு துறையில மட்டும் இது வரைக்கும் பெண்கள் வேலை பார்க்கவே இல்லை அது என்ன துறை சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் மெட்ராஸ்ல ஊத்திக்கிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வேலை நீங்க சொல்லவா பாத்தியெல்லாம் இந்த ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல தீயணைப்பு துறையில மட்டும் இதுவரை பெண்களை வேலைக்கு எடுக்கவே இல்லை ஏன்னா அதுகளுக்கு பத்த வைக்க தான் தெரியும் அணைக்க தெரியாது கரெக்ட் உண்மைதான் ஏன் தெரியுமா பெண்களை ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்யல இந்த போன் கால் வந்த உடனே சார் இங்க தீ பிடிச்சிருச்சுன்னு வந்த உடனே 2 செகண்ட்ல எந்திரிச்சு 2 நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்தி 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வண்டியில ஏறி போய்கிட்டு இருக்கணும் இது எந்திரிச்சு சீவி முடிச்சு சிங்காரிக்கிறதுக்குள்ள அங்க பூரா சாம்பலா போயிடும் அதனால இதுகள் அந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்க்காம வச்சிருக்காங்க சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க சார் இந்த உலகத்துல சார் கல்யாணத்துக்கு அப்புறம் 1000 சந்தேகம் சார் நம்ம ஆம்பளைங்க என்னைக்காவது பொண்டாட்டிக்கு சந்தேகப்பட்டிருக்கோமா சந்தேகப்படுறதில்ல ஆனா பொண்டாட்டி மட்டும் எப்ப பார்த்தாலும் புருஷனா 1000 சந்தேகம் சார் இப்ப நமக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி தம்பி இதுல கூட்டணி சேரப்படாதுப்பா உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டி நமக்கு இருக்கிற ஒரு பொண்டாட்டி சொல்லவே கூடாது அதுவும் எனக்கு ஒரு பொண்டாட்டி நீ முடிவு பண்ண கூடாது
நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதோ? சொல்லக்கூடாது. சரி, ஓகே, எனக்கு ஒரு பொண்டாட்டிங்க. திடீர்னு பார்த்தா பொண்டாட்டிக்க முடியல தெரிஞ்சுக்கங்க. ஆம்பளைங்களுக்கு முடியாட்டி நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? மெடிக்கல்ல போய் 10 ரூபா காசு கொடுத்து ஒரு செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். ஒருவேளை கொஞ்சம் காசு கூட குறைச்சிருந்தா ஒரு மெடிக்கல்ல போய் ஒரு கோட்டை வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியா வந்து வீட்டுல படுத்துருவோம். ஆனா அந்த பொண்டாட்டிகள் மட்டும் முடியாம வந்தா நம்ம எங்கேயாவது கந்து வட்டிக்காது 5000 10,000 காசு வாங்கி அதை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கட்டினாதான் வீட்டுல சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நைட்டு சோறு குடிக்க முடியும். இப்ப எனக்கு இருக்க ஒரு பொண்டாட்டியா? பொண்டாட்டிக்கு முடியல சார். எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் 10,000 காசு கடை வாங்கி பொண்டாட்டி கூட தஞ்சாவூர் போறாங்க. போய் தஞ்சாவூர்ல பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா டெஸ்டையும் முன்னாடி எடுத்தாச்சு. எடுத்துட்டு தஞ்சாவூர்ல தான் புதுக்கோட்டைக்கு வரணும். எங்க இருந்து வரணும்? தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டைக்கு வரணும். நான் பார்த்தேன்னா தஞ்சாவூர்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். இங்க இல்ல, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா பொண்டாட்டி நிக்கிறா சார். ஏன் கெட்ட காலம் பாருங்க. அந்த நேரம் பார்த்து என் கூட படிச்ச புள்ள ஒருத்தி வந்தா சும்மா கூடாது. என்ன பார்த்து என்ன ஜெய்சங்கர் என்ன இங்க நிக்கிறேன்னா நான் சொன்னேன், ஒண்ணு இல்லப்பா, பொண்டாட்டிக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தேன், எல்லா டெஸ்ட் முடிச்சாச்சு, புதுக்கோட்டை போகணும், பஸ்ஸுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பார்த்தா அவ போண்டிய பஸ் வந்துருச்சு சார். அவ சும்மா வரல சார், அவ பத்த 2 புள்ளைய வர கூட்டி வந்தா. அவ பஸ் ஏறி போனா பாருங்க. போன மறு செகண்ட் பொண்டாட்டி கேட்டா, ஆமா அது யாருன்னா, ரைட்டு, ஏப்பா என் கூட படிச்ச புள்ளதாப்பான்னு. அவ புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டா, அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்கான். அதான் சொல்லிட்டேன் சார். ஆமா அது 2 புள்ள யாரு பத்த புள்ளன்னா, ஏண்டி அவ பத்த புள்ளதாண்டின்னு. அந்த 2வது பையன் அதுவும் அவ பத்த புள்ளதாங்கிறேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, அந்த 2வது பையன் ஒன்ன மாதிரியே இருக்கான். அப்படியா சொன்னா? முறப்படி முத புள்ளையில ஒஞ்சாயில இருக்கணும். அது ரவிக்குமார் மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிறான். ஊர் பக்கம் வந்து ஏன்டா தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இவள கஷ்டங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க சார். சார் அறிவியல் ஆய்வு சொல்லுதுங்க, 1000 கட்டரம்போட விஷம் வந்து ஒரு பூரானுக்கு இருக்கான், 1000 பூரானோட விஷம் வந்து ஒரு தேளுக்கு இருக்கான், 1000 தேளோட விஷம் வந்து ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான். ஆனா 1000 நல்ல பாம்போட விஷம் வந்து ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்கான். எத்தனை நாக்க பாத்தியோ? இவ்வளவு கஷ்டங்கள் இந்த நாட்டுல இருக்கே. இந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷம் வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? நான் ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன் சார். இந்த உலகத்துலங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் கூட சேர்ந்து உறவுகளா இருக்கமே. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பெத்த எங்க அப்பனுக்கு 100 ரூபா நான் காசு கொடுக்கறனா கூட என் பொண்டாட்டிட்ட கேட்டுதான் 100 ரூபா காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்துல அப்பனை விட மிகப்பெரிய உறவு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? முடியாது. அப்பனா யார் தெரியுமா? அப்பனா யார் தெரியுமாங்க? தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறியும் தன் பிள்ளை விழுந்துவிடக் கூடாது என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன் பெத்த அப்பன் சார். அம்மாவின் பிரசவ தழும்பை விட உழைத்து உழைத்து களைத்து போன அப்பாவின் கைரேகைக்கு ஆயுள் அதிகம் சார். ஆனா எனக்கு ஒரு பொண்டாட்டி வந்த பிறகு என் அப்பனுக்கு 100 ரூபா காசு கொடுக்கணும்னா கூட அவர்கிட்ட கேட்டுதான் நான் காசு கொடுக்கணும். இந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறத ஒரு நாட்டுப்புற கவிஞர் சொன்னா சார். அப்பனா யார் தெரியுமா? யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாயிருந்தவரு, தோளில் தூக்கி சுமந்தவரு, கடனா காசு கூட கடன் இல்லாம வளர்த்தவரு, பட்டினியா கிடந்தவரு, பணங்காச கொடுத்தவரு, ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. நடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா அண்ணன் தாம்பி மச்சான் கூட உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் மனுஷனுக்கு சந்தோஷம் வாழ்க்கை. தவிர பொண்டாட்டி வந்த பிறகு எதை கேட்டாலும் பொண்டாட்டி கேட்டு செஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு காலம் நல்ல வாழ்க்கை இருக்காது என்ற நல்ல தீர்ப்பை தான் நீங்க தரு நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்திபடி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்பா. நல்லா ரசிக்கிறாங்க, சூப்பர் தம்பி, உண்மையில அருமையா இருந்துச்சு. இங்க இருக்க திருமணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இந்த அம்மாவை இறக்கி விடலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளைய கைதுக்குங்க பாப்போம்.
அங்கே ஒரு ஆள் தூக்குனாரு, பொண்டாட்டி மரியாதை கட்டு போயிடும், இறக்கு கீழே கையா, இன்னும் வச்சதை திருப்பல என்ன எடுக்குது. ஆனால் உண்மையிலே எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. அப்பவே என் மாமனார் எனக்கு 101 பவுன் போட்டாரு. 101 பவுனையும் இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. சத்தியம் சத்தியம், அடகு வச்சதே இல்லை. 3 மாத்தையில வித்து விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வாட்டியை கட்டி சோழியை முடிச்சு விடு, மஞ்ச கயிறை போட்டு விடு, மஞ்ச கயிறு மாமியா சரச்சரன்னு போனாலாம். எங்கே நிம்மதி சார் இருக்கு? பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஆட்டு அடிக்கிறா, மாட்டு அடிக்கிறா, கோழி அடிக்கிறா, அதான் எண்ணெயும் போட்டு அடிக்கிறா. ஏன் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கோடாலி தெளித்து புசிட்டு குதுன்னு வருதுன்னு குப்பர் அடிச்சு படுத்துறான். எங்க ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ முடியுது? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரான் புள்ள, இப்ப பிறக்க ஊரான் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு வக்காலவும் புள்ள ஒரு வக்காலவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா அவள் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கிறான். குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அளவில் பிள்ளைங்க அளவில் புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டு அழுகுறேன்னு கேட்குறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா நான் கிடந்து அழுது கிடக்கேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரன் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீங்க கட்டுங்க. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷி மாதிரி உட்காந்துரும். எங்கே சார் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியுது? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். அடடா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பெத்த தாயி நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் சரி, தம்பி எங்கன வர்றாயின்னு பாசத்தில் கேட்கும். இப்போ என் பொண்டாட்டி என் பட்டிமன்றத்துக்கு வந்துட்டா ஆரம்பிச்சிருச்சா எப்போ வருவேன் பாசம் இல்லை, பணம் வரும்னு அக்கறையில் கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. எங்கே சார் மனுஷன் நிம்மதியாக வாழ்றது? ஆனால் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா மச்சம் எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்பா? பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்பா? ஐ லவ் யூ அப்படி சொல்லி கழிச்சாலுவ. ஆமா கிசி மிஸ் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? ஏங்க ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ எப்போ போற? இவனே பேக்கெடுப்பான், துணிமணியை வைப்பான், இவனே போய் பசேத்தி விடுவான். ஏன்னா பசேத்தி விடாருன்னா திரும்பி வந்தாலும் வந்துடுவாளுங்க. மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான், மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா? அக்கறை இல்லை, பசு இல்லாம பாதையில் திரும்பி வந்து தொலைஞ்சா என்ன பண்றது? அவ்வளவு இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கான் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை திருமண வாழ்க்கை சரியாகத்தான் இருக்கிறது என்று திருமணத்தை பற்றி பேச ஆள் ரகரகமாக தான் கொண்டியாந்துருக்கோம். திருமணமாகி 10 வருஷம் ஆனவங்க, 15 வருஷம் ஆனவங்க, 20 வருஷம் ஆனவங்க, 25 வருஷம் ஆனவங்க, 35 தாண்டி நிற்கிறவங்க எல்லாரையும் கூட்டியாந்துருக்கோம்.